ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பானின் ஸ்டோ சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பாண்டியன் இருந்துட்டு கோமதி மேலே பயங்கர கோவத்தில் இனிமேல் என் கூட பேசுறாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. நம்ம சரவணன் இருந்துட்டு கோமதி கிட்ட இங்கே பாருங்கம்மா, அப்பா சீக்கிரமாக சரியாயிடுவார், நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சுகன்யா இருந்துட்டு பாண்டியன் வீட்டில் நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் நம்ம பாக்கியத்துக்கு கால் பண்ணி சொல்லிடுறாங்க. நம்ம சுகன்யாவுக்கு எப்போவுமே குடும்பம் நல்லா இருந்தால் பிடிக்காதுல்ல, அதனால ரெண்டு குடும்பத்துக்கும் ஏதாச்சும் பிரச்சனை நடக்கணுன்றதுக்காக பாக்கியத்துக்கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லவும் பாக்கியத்துக்கு பயங்கர சந்தோஷம். இங்க பாருமா, இப்படி ஒரு விஷயத்த எனக்கு சொன்னதுக்கு ரொம்ப நன்றிமா அப்படின்னு போனை வச்சுட்டு நம்ம பாக்கியம் இருந்துட்டு தங்கமயில் கிட்ட போயிட்டு, இங்க பாரடி மயிலு, உன்னோட வாழ்க்கையை காப்பாத்துறதுக்கு ஒரு பெரிய ஐடியா வந்திருக்குது அப்படின்னு சொல்லவும், என்னம்மா சொல்ற, இது வரைக்கும் நம்ம பொய் சொன்னதையே பத்தாதான், இதுக்கு மேல பொய் சொல்லி அந்த வீட்டுல இருக்கிறவங்களை என்னால கஷ்டப்படுத்த முடியாதுமா அப்படின்னு சொல்லவும், இங்க பாரடி, இனிமே நீ பொய் சொல்லவும் தேவையில்ல, நீ இப்படி கஷ்டப்பட்டுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கவும் தேவையில்லடி அப்படின்னு சொல்லவும், என்னம்மா சொல்ற, நீ சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுமா அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருடி, உன்னோட மாமியாருக்கும் மாமனாருக்கும் பெரிய பிரச்சனையாயிடுச்சான். அந்த ராஜுக்கும் கதிருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சது யாரு தெரியுமா? உன்னோட மாமியாராண்டி. இந்த விஷயத்த இப்போ வரைக்குமே உன்னோட மாமியாரும் மாமனார்கிட்ட இருந்து மறைச்சு வச்சிருக்காங்க. இப்போ எல்லா விஷயமும் தெரிஞ்சு உங்க மாமனாரும் மாமியார் கிட்ட பேச மாட்டாராம் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு அம்மா என்னம்மா சொல்ற, இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாடி, இவ்வளோ பெரிய விஷயம் தான் நடந்திருக்கு. சரிம்மா, இதுக்கும் அதுக்கும் என்னம்மா சம்மந்தம் இருக்கு? இங்க பாருடி, நீ பொய் சொன்னதுனால தானே உன்னை வீட்டை விட்டு துரத்துனாங்க, பெரிய துரோகம் பண்ணிட்டேன்னு எல்லாமே சொன்னாங்க. இப்போ அவங்க பொண்டாட்டியும் இதே தப்பு தானே பண்ணியிருக்காங்க. அதனால கோமதியையும் வீட்டை விட்டு அனுப்பணும்ல அப்படின்னு சொல்லி நியாயத்தை பேசுறாங்க. இதை கேட்டுட்டு, மா அவங்க பண்ணதும் நான் பண்ணதும் நியாயமாயிடுமாமா? இங்க பாருடி, ஒரு கல்யாணத்தை பண்றதுக்காக தானே ஒரு பொய்யை சொல்லிட்டு கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ நாமளும் இந்த கல்யாணம் நடக்கணுன்றதுக்காக தானே பொய் சொன்னோம், வேற எதுக்காகவும் பொய் சொல்லலையே, இந்த குடும்பத்தை எதுவும் கெடுத்துடலையே நம்ம அப்படின்னு சொல்லவும், இங்க பாருமா, இதெல்லாம் வேண்டாமா அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருடி, நீயும் உங்க அப்பாவும் போயிட்டு அங்க பேசணும்டி, நீங்க ரெண்டு பேரும் போய் பேசுறதுல தாண்டி இருக்குது. நான் வந்தேன்னா கண்டிப்பா அங்க பெரிய பிரச்சனையாகும். அது மட்டும் இல்லாம ஏற்கனவே என் மேல ரொம்ப கோவத்துல இருக்காங்க. அதனால நீங்க ரெண்டு பேருமே போய் நல்லபடியா பேசி இந்த பிரச்சனையை முடிச்சிட்டு வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அம்மா நாங்க எப்படிமா போறது, அதுவும் அப்பா எல்லாம் பேசவே மாட்டாரு, அப்பாவை போய் நீ அனுப்பி வைக்கிறேன்னு சொல்றேன், நான் ஃபர்ஸ்ட் வரவே கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த குடும்பத்துல இருக்கிறவங்களை இனிமேலும் என்னால கஷ்டப்படுத்த முடியாதம்மா, என்னை புரிஞ்சுக்கிட்டு அவங்க என்கிட்ட பேசட்டும், இல்லைன்னா பரவாயில்லம்மா, என்னோட வாழ்க்கை இப்படி இருக்கட்டும் விடுங்க அப்படின்னு சொல்லவும், கூறு கெட்டவளே, உன்னோட வாழ்க்கை இப்படியே இருக்கணும்னு நீ நினைச்சுக்கிட்டேன்னா இப்போ உன்னோட தங்கச்சியோட வாழ்க்கை என்னடி ஆவறது? நீ இப்படி இருக்கிறத பார்த்தாங்கன்னா கண்டிப்பா யாருமே நம்ம அதாவது சுடரை கல்யாணம் பண்ணிட்டு போக மாட்டாங்கடி. உன்னோட தங்கச்சியோட வாழ்க்கைக்காகவது இப்போ உன்னோட வாழ்க்கையை காப்பாத்திக்கணும்னு நினைச்சுக்கோடி ப்ளீஸ் டி அப்படின்னு சொல்லி கெஞ்சவும், இங்க பாருமா, இப்போ சுடர் வாழ்க்கைய காரணமா வச்சு என்கிட்ட எத்தனை பொய் தாம்மா சொல்ல வைப்ப, என்னால முடியாதுமா. இங்க பாருடி, உன்னை பொய் ஒன்றும் சொல்லலையே, எங்களுக்கும் ஒரு நியாயம் வேணும்ல, என் கூட நீங்க யாருமே பேச தேவையில்ல, இந்த வீட்டுல ஒரு ஓரமா நான் இருந்துக்கிறேன்னு கேட்டுட்டு வாடி போய் அப்படின்னு சொல்றாங்க. மா, இதெல்லாம் கேட்டா எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குதுமா, இப்படியெல்லாம் பேசி அவங்க மனசை கஷ்டப்படுத்தி அங்க போயிட்டு நான் எப்படிமா நல்லபடியா வாழ முடியும்? ஏமா இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? இங்க பாருடி, நான் நியாயமா தாண்டி பேசிக்கிட்டு இருக்கேன். அவங்க சொன்னா அது அவங்க பண்ணாது துரோகம் இல்ல, அது நீ பண்ண துரோகமா? இது எந்த ஒரு நியாயமா இருக்குதுடி? நீ போயிட்டு பேசிட்டு வா. ஏதோ என்னோட அம்மா என்னோட பொண்ணோட வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டாங்க, என்னோட அம்மாவை மன்னிச்சிருங்க அப்படி இப்படின்னு நாலு அடிச்சு விடுடி, அதுக்கப்புறம் தான் அவங்க எப்படியாவது மனசு மாறினா உன்னோட வாழ்க்கை சரியாயிடும்ல அப்படின்னு சொல்றாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம மாணிக்கம் இருந்துட்டு, இங்க பாரு தங்கமயிலு, இப்போ அம்மா சொல்றதும் கரெக்டு தானே, இப்போ நம்ம போயிட்டு ஏதாச்சும் பேசினாவது அவங்க மனசாவது கொஞ்சமாவது இலகும்ல, அதுக்கப்புறம் உன்னை ஏத்துக்கலான்ற ஒரு எண்ணம் வரும்ல, அதனால நான் கூட்டிட்டு போறேன் வா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சுடர் இருந்துட்டு, அக்கா உன்னோட வாழ்க்கை இப்போ பேசுறதுனால சரியாகணும்னா நீங்க போயிட்டு பேசிட்டு வாங்கக்கா, நீங்க கவலைப்படாதீங்க, உங்களோட வாழ்க்கை கண்டிப்பா சரியாயிடும் அப்படின்னு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க நம்ம சுடர். அதுக்கப்புறம் என்ன, நம்ம மாணிக்கமும் அதுக்கப்புறம் நம்ம தங்கமயிலோ அதாவது பாண்டியனோட வீட்டுக்கு கிளம்புறாங்க. போன உடனே நம்ம கோமதி இருந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்கோம். ராஜு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கதிர், அதுக்கப்புறம் நம்ம
சரவணனோ வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம பாண்டியன் இருந்துட்டு பயங்கர கோவமா, இங்கே பாருங்க எல்லாரும் இந்த வீட்டில் நாடகம் நடிச்சுக்கிட்டு இருக்காதீங்க, ஒவ்வொருத்தராக ஒவ்வொரு விஷயமா மறைச்சு மறைச்சு தானே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இந்த வீட்டில் பெரிய மனுஷன்னு ஒருத்தன் நான் இருக்கேன், யாருக்காச்சும் தெரியுமா? அப்படி தெரிஞ்சிருந்தா நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணியிருக்க மாட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த நேரம் பார்த்து நம்ம மயில இருந்துட்டு மாமா அத்தை மாமா அத்தைன்னு அப்படியே கத்திக்கிட்டு இருக்கவும் ஒரு வாய்ஸ் கேட்டு, அதாவது நம்ம சரவணனுக்கு தெரிஞ்சிருது இவன் தான் வீட்டுக்கு வந்திருக்கான்னு. இங்க பாருமா அவ தான் வந்திருக்காமா அப்படின்னு சொல்லி பயங்கர கோவமா சொல்லவும், என்னடா சரவணா யாருடா வந்திருக்கிறது? மா அந்த தங்க மேல் தான்மா வந்திருக்கான், அவன் தான் கத்திக்கிட்டு இருக்கான், அவ எதுக்காக இந்த வீட்டுக்கு வந்தா இப்போ அப்படின்னு சொல்லி பயங்கர கோவமா சொல்லவும், அதுக்கப்புறம் நம்ம பாண்டியன் இருந்துட்டு வெளியே போறாரு. வெளியே போன உடனே நம்ம மாணிக்கம் இருந்துட்டு பாண்டியனை பார்த்துட்டு வணக்கம் சம்மந்தி அப்படின்னு சொல்லவும், இங்க பாருங்க சம்மந்தி கிம்மந்தி நல்லா கூப்பிடாதீங்க, அந்த உறவு எப்போவே அருந்து போச்சு, இப்போ என்ன வேணும் உங்களுக்கு, எதுக்காக இங்க இந்த வீட்டுக்கு வந்து நின்றுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருங்க சம்மந்தி உங்ககிட்ட ஒரு நியாயத்தை கேட்டுட்டு போலாம் தான் வந்தேன் அப்படின்னு சொல்லவும், நீங்க நியாயத்தை பத்தி பேசுறீங்களா? இங்க பாருங்க நியாயத்தை மட்டும் பேசி இங்க எல்லாம் வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லி பயங்கர கோவமா ரொம்பவே ஆக்ரோஷமா பேசவும், இதை கேட்டுட்டு நம்ம அதாவது மயில இருந்துட்டே, இங்கே பாருங்க மாமா மனசு கஷ்டப்படுற மாதிரியெல்லாம் பேசாதீங்க மாமா, ஏன் மாமா இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, நான் ரொம்ப பாவம் மாமா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு மயில நீ கொஞ்ச நேரம் அமைதியாயிரு, நான் பேசிக்கிறேன். இங்கே பாருங்க சம்மந்தி நீங்கள் பண்ணதெல்லாம் நியாயமா? இப்போது உங்கள் பொண்டாட்டி உங்ககிட்ட ஒரு விஷயத்த மறைச்சிருக்கா, அவங்கள மட்டும் நீங்கள் வீட்டுக்குள்ளே வச்சுருக்கீங்க. இப்போது என்னோட பொண்ணும் ஏதோ ஒரு காரணத்துக்காக தானே, அதுவும் அவள் பொய் சொல்ல கிடையாது, என்னோட பொண்டாட்டி தான் பொய் சொன்னா. இப்படி ஒரு அம்மா வந்து, அதாவது இப்படி என்னோட அம்மா பொய் சொல்லி வச்சுட்டாங்களேன்னு அது இத்தனை நாளாக உங்ககிட்ட சொல்ல முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருந்தா என்னோட பொண்ணு. என் பொண்ணு உங்கள் வீட்டில் இருந்த வரைக்குமே உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் கொடுத்துருக்காளா? எந்த கஷ்டமும் கொடுத்ததில்லையே, எல்லாருக்கும் மரியாதை தானே கொடுத்துருக்கா. இங்கே பாருங்கள் என்னோட பொண்ணு மன்னிச்சு ஏற்றுக்கோங்க, இனிமேல் என்னோட பொண்ணு எந்த ஒரு பொய்யுமே சொல்ல மாட்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கவும், இதை கேட்டுட்டு நம்ம பாண்டியன் எதுவுமே சொல்லாமல் அமைதியவே நின்றுட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம கோமதி வராங்க. இங்கே பாருடி, முதல்ல இந்த வீட்டை விட்டு போடி, உன்னை யாருடி இங்கே வர சொன்னது, அதுதான் கோர்ட்ல பாத்துக்கலாம்னு சொல்லியாச்சு இல்ல, திரும்ப திரும்ப இங்க வீட்டுக்கு வந்து எதுக்காக அசிங்கப்பட்டு நீங்க நின்றுட்டு இருக்கீங்க, முதல்ல இங்க இருந்து போங்க அப்படின்னு சொல்லவும், இங்க பாருங்க அத்தை இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க அத்தை, நீங்க ஒரு பொய் சொன்னா அது நல்லதுக்கு, அதே நாங்க பொய் சொன்னா அது கெட்டதுக்கா, என்னத்த உங்களுக்கு ஒரு நியாயம் எனக்கு ஒரு நியாயமா, என்னத்த இப்படி எல்லாம் பேசாதீங்க அத்தை அப்படின்னு சொல்லவும், அந்த நேரம் பார்த்து நம்ம கதிர் இருந்துட்டு, இங்கே பாருங்க நீங்கள் சொன்ன பொய்க்கோ என் அம்மா பண்ணதுக்கும் சேர்த்து வச்செல்லாம் பேசாதீங்க, நீங்கள் ஃப்ராடு பண்ணியிருக்கீங்க, என்னோட அம்மா அப்படியெல்லாம் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு மாணிக்கம் இருந்துட்டு, என்ன தம்பி கல்யாணத்தை பண்ணுறதுக்காக தானே இப்போ வரைக்குமே ஒரு விஷயத்த அதாவது உங்கள் அம்மா இருந்துட்டு உங்கள் அப்பா கிட்ட மறைச்சு வச்சுருந்தாங்க, இப்போ அந்த விஷயம் தெரிஞ்ச உடனே உங்கள் அப்பாவுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், அப்போது உங்கள் அம்மாவை வீட்டை விட்டு தானே துரத்தணும், எதுக்காக உங்கள் அம்மாவை வீட்டுக்குள்ளேயே வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்டுட்டு நம்ம கதிர்க்கும் என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. அதுக்கப்புறம் என்ன நம்ம பாணிக்கம் இருந்துட்டு, இங்க பாருங்க சம்மந்தி என் பொண்ணு பண்ணது தப்பு தான், ஏதோ என்னோட பொண்ணோட வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காக என் பொண்டாட்டி ஏதோ பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் உங்களை இழுத்து விட்டுட்டாங்க, அதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு தான், நான் இல்லை நல்லா சொல்லலை, அதுக்காக என் பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துறாதீங்க, என் பொண்ணு ரொம்ப பாவம், என்னோட பொண்ணோட வாழ்க்கையை நீங்க தான் காப்பாற்றணும் அப்படின்னு கையேந்தி நிற்கவும் நம்ம பாண்டியனுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அதுக்கப்புறம் கோமதி இருந்துட்டு, இங்க பாருங்க உங்க பொண்ணோட வாழ்க்கையை நீங்க காப்பாற்றணும்னா போய் சொல்லாம இருந்திருக்கணும், இப்படி ஃப்ராடுத்தனம் பண்ணிட்டு எப்படி உங்களாலலாம் இப்படி பேச முடியுது அப்படின்னு பயங்கர கோவத்தோட பேசிக்கிட்டு இருக்கவும், அதுக்கப்புறம் பாண்டியன் இருந்துட்டு, இங்கே பாரு கோமதி எதுக்காக நீ பேசிக்கிட்டு இருக்க, நீ பொய் சொன்னவ தானே, நீ நியாயத்தை பேசுறியா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு நம்ம கோமதி இருந்துட்டு அமைதியாயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம பாண்டியன் இருந்துட்டு, இங்கே பாருமா இப்போ வரைக்குமே உங்ககிட்ட நான் ஏதாச்சும் ஒரு கோவமாக பேசியிருக்கேனா, இல்லை இங்கே பாரு நம்ம எல்லாத்தையும் கோர்ட்டில் பார்த்துக்கலாம், இப்போதைக்கு இங்கேருந்து போங்க அப்படின்னு சொல்லவும், இல்லை மாமா நான் இந்த இடத்த விட்டு போகிறதா இல்லை, எனக்கு ஒரு நியாயம் அத்தைக்கு ஒரு நியாயம்னு நீங்கள் ரெண்டு நியாயமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அதனால நான் இந்த வீட்டை விட்டு போறதில்ல, என்ன இந்த வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிறேன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு நம்ம கோமதிக்கு பயங்கர கோவம் வந்தாலையும் பாண்டியனை பார்த்துட்டு அமைதியா நின்றுட்டு இருக்காங்க. நம்ம சரவணந்துட்டு, இங்க பாருங்கப்பா இவ இந்த வீட்டுக்குள்ள வந்தா நான் இந்த வீட்டை விட்டு போயிடுவோம்பா, நீங்க யோசிக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்குது, இவளை இந்த வீட்டுக்குள்ள சேர்த்துப்பீங்களோன்னு எனக்கு பயமா இருக்குதுப்பா, அதனால உங்ககிட்ட நான் முன்னாடியே சொல்லிடுறேன், இவ இந்த வீட்டுக்குள்ள வரவே கூடாது, இவ வந்துட்டானா நான் வீட்டை விட்டு போயிடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க. டே சரவணா
உனக்கு புத்தி இது கெட்டு போயிடுச்சாடா, கொஞ்ச நேரம் அமைதியா இருடா, நான் தான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல, எதுக்காக ஆளாளுக்கு பேசிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பயங்கர கோவமா பேசிக்கிட்டு இருக்கவும், அதுக்கப்புறம் மாணிக்கம் இருந்துட்டு, இங்க பாருங்க சம்மந்தி, நடந்ததெல்லாம் மறந்துட்டு நம்ம திரும்ப ஒன்னா ஒரே குடும்பமா இருக்கலாமே, என் பொண்ணு ஒவ்வொரு நாளும் சாப்பிடாம இருக்கிறத பார்த்துட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, அழுதுகிட்டே இருக்கிறா, என்னோட புருஷன் வீட்டுக்கு எப்போ போவேன்னு பெண்ணாத்துக்கிட்டே இருக்கா, இன்னும் கொஞ்ச நாள்ல அவள் பைத்தியம் ஆயிடுவாளோன்னு எனக்கு பயமா இருக்குது. ஒரு பொண்ணு பெற்று அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குற வரைக்கும் ஒரு பெற்றவங்களுக்கு எப்படி இருக்கணும் உங்களுக்கே தெரியும், அது உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. இங்கே பாருங்க, உங்ககிட்ட நாங்கள் படிப்பு விஷயத்துலையோ இல்லை நகை விஷயத்துலையோ குழந்தை விஷயத்துலையோ நாங்கள் ஏதாச்சும் உங்களை கேட்டோமா? எதுவும் கேட்கலல்ல. எப்படி உங்களால் பொய் சொல்லி எங்களை ஜெயிலுக்கு வரைக்கும் உங்களால் அதாவது போக முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கள் சம்மந்தி, நீங்கள் கேஸ் கொடுத்தாவது அதாவது ஜெயிலுக்கு போக கஷ்டப்பட்டுக்கிட்டு அதாவது மரியாதைக்கும் மானத்துக்கும் கட்டுப்பட்டு எங்ககிட்ட வந்து நிற்பீங்க, அப்போது என் பொண்ணை நல்லா பார்த்துக்கிறேன்னு சொல்லுங்கள், அப்போ கேஸை வாபஸ் வாங்குறேன் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் நாங்கள் கேஸை கொடுத்தோமே தவிர வேறு எதுக்காகவும் உங்களை ஜெயிலில் போனோம் உங்களை கஷ்டப்படுத்தணுன்றதுக்காகலாம் பண்ணலை. என் பொண்ணு வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்கு எங்களுக்கு வேறு வழியே தெரியல சம்மந்தி, இனிமேல் அந்த மாதிரியெல்லாம் பண்ண மாட்டோம், நாங்கள் கேஸை வாபஸ் பண்ணிடுறோம், நீங்கள் எப்படியாவது என்னோட பொண்ணோட வாழ்க்கையை மட்டும் காப்பாற்றி கொடுத்துருங்க சம்மந்தி, என் பொண்ணு வாழ்க்கையும் இப்போது சம்மந்தி அதாவது உங்கள் ஒய்ஃப் வாழ்க்கையும் ஒரே நிலைமை தானே, 2 பேருமே பொய் சொல்லி தானே இப்படி இந்த நிலைமையில் இருக்காங்க, பொய் சொல்கிறது அதாவது ரொம்ப பெரிய தப்புன்னு என்னோட பொண்ணுக்கு புரிஞ்சிருச்சு, இனிமே அவள் எந்த ஒரு பொய்யுமே சொல்ல மாட்டா சம்மந்தி, உங்களை கையெடுத்து கும்பிட்றேன், உங்கள் காலில் கூட விழுறோம் சம்மந்தின்னு காலில் போய் விழுந்துறாரு. ஏங்க உங்களை காலிலலாம் விழ சொன்னாங்களாங்க, இங்கே பாருங்கள், எதுவாக இருந்தாலையும் நம்ம கோர்ட்டில் பார்த்துக்கலாம், இப்போதைக்கு என்னால் எதுவுமே சொல்ல முடியாது, நீங்கள் கோர்ட்டுக்கு வாங்க பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க. உள்ளே போன உடனே நம்ம சரவணன் வந்துட்டு பாண்டியன் கிட்ட, என்னப்பா என்ன கோர்ட்ல போய் பேச போறீங்க, நீங்க எங்க பேசினாலும் ஒரே முடியுதான், அவளை என்னால ஏத்துக்கவே முடியாது, அவ திரும்ப இந்த வீட்டுக்கு வரவே கூடாதுப்பா அப்படின்னு சொல்லவும், இங்க பாருடா சரவணா, நானும் மயிலை பத்தி நான் ரொம்பவே யோசிச்சுக்கிட்டு தாண்டா இருந்தேன், அவங்க அப்பா சொல்றதும் நியாயம் தானே, அவங்க பொண்ணோட வாழ்க்கையை காப்பாத்துறதுக்கு ஏதேதோ பண்ணிட்டு இப்போ முழிச்சுக்கிட்டு இருக்காங்க, இப்போ எப்படி அவங்க பொண்ணு வாழ்க்கையை காப்பாத்துறதுன்னு தெரியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்கடா, இப்போ நம்ம மயிலுக்கு வாழ்க்கை கொடுத்தா அது ரொம்ப நல்ல பெரிய விஷயம் தானே அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு சரவணன் வந்துட்டு, இங்க பாருங்கப்பா, நீங்க அம்மாவை யோசிச்சு இப்படி ஒரு கேடு கெட்டவளுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்கலான்னு சொல்றீங்க, அம்மாவும் அவளும் ஒண்ணு கிடையாதுப்பா, அம்மா எதுக்கு பண்ணாங்கன்னு எனக்கு தெரியும், ஆனா இவ எதுக்கு பண்ணான்னு எனக்கு தெரியும்பா, அதனால இவளை திரும்ப வீட்டுக்குள்ள சேர்த்துறதுல எனக்கு விருப்பம் கிடையாது, இனிமே அவ வந்தானா நான் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன்ப்பா, அவ தான் உங்களுக்கு முக்கியம்னா அவளை கூட்டிட்டு வந்து இந்த வீட்டுக்குள்ள வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் கதிர் இருந்துட்டு, இங்க பாருங்கப்பா, முதல்ல சரவணன் அண்ணனை நீங்கள் கட்டாயப்படுத்துறத நிறுத்துங்கப்பா, முதல்ல கட்டாயப்படுத்தி தான் அண்ணனோட வாழ்க்கை இந்த மாதிரி இருக்குது, அவருக்கு பிடிச்ச மாதிரி ஒரு லைஃப்பை நம்ம அமைச்சு கொடுக்கலாம், அண்ணனுக்கு என்ன பொண்ணை கிடைக்காது, எதுக்காகப்பா நீங்கள் அந்த பொண்ணவே திரும்ப அண்ணன் வாழ்க்கையில் வர வைக்க பார்க்குறீங்க, அதெல்லாம் வேண்டவே வேண்டாப்பா அப்படின்னு சொல்லவும், அந்த நேரம் பார்த்து நம்ம அரசு இருந்துட்டு, இங்க பாருங்கப்பா, திரும்ப அந்த அவங்க வந்து இந்த வீட்டுக்குள்ள வர தேவையில்லப்பா, எதுக்காக நீங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இப்போ அம்மா கல்யாணம் பண்ணி வச்சவங்க இப்போ வரைக்குமே நல்லாதான்ப்பா இருக்காங்க, இப்போ அவங்கள மாதிரி பொய் சொல்லிட்டு ஒன்றும் தெரியலையே, இங்க பாருங்கப்பா வேண்டாப்பா அப்படின்னு சொல்றாங்க, இந்த வீட்டுல யாருமே நான் சொல்றதை கேட்கவே கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கடைக்கு கிளம்பிடுறாங்க. கடையில போய் உக்காந்து நிறைய யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் கஸ்டமர் வராங்க நிறைய பேரு, ஆனா கஸ்டமரையும் சமாளிக்க முடியாம ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த நேரம் பார்த்து நம்ம சரவணன் வந்துடுறாரு. வந்த உடனே, என்னப்பா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம கடைக்கு வந்துட்டீங்க, நீங்க கடைக்கு தான் போறேன்னு சொல்லியிருந்தா நானும் கூட வந்திருப்பேன்லப்பா, என்னப்பா ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருடா சரவணா, வீட்டுக்குள்ள நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுடா, ஏன் இப்படியெல்லாம் நடக்குது, எதுக்காக இப்படியெல்லாம் நடக்குதுன்னு எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. உங்க அம்மா என்னடானா எனக்கு இத்தனை வருஷம் கழிச்சு இப்போ ஒரு துரோகத்தை பண்ணியிருக்கா, அந்த துரோகத்தை என்னால ஏத்துக்கவே முடியல, இத்தனை வருஷமா என்கிட்ட ஒரு பொய் கூட சொல்லாதவ இப்ப பாரு என்கிட்ட எவ்வளவு பெரிய பொய்யை மறைச்சிருக்கா, அதுவும் இதை சொல்லியிருந்தா அவ பக்கம் நின்றுக்க மாட்டேன்னு அவன் நினைக்கிறான், அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, நான் அவ பக்கம் தான் நின்றுப்பேன் அப்படின்னு நம்ம பாண்டியன் ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கோம். இங்க பாருங்கப்பா, நீங்க அம்மாவையும் அந்த கேடு கட்டவளையும் ஒன்னா வச்சு பாக்குறீங்கப்பா, அதெல்லாம் ரொம்ப தப்பு, அம்மா எதுக்காக பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும், ஆனா இந்த குடும்பம் பண்ண ஃப்ராடு தனத்தை எல்லாம் ஒன்னா
ஒன்றா வச்சு பேசாதீங்கப்பா, இங்கே பாருடா, துரோகம்னா ஒன்று தானே, எப்படி இப்படி இது வேற துரோகம் அது வேற துரோகம்னு நம்ம சொல்ல முடியும், எல்லாமே துரோகம் துரோகம் தானடா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம பாண்டியன் இருந்துட்டு, சரிடா, கஸ்டமர் எல்லாம் நிறைய வந்துகிட்டு இருக்காங்க, அவங்கள கவனிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சத்திவேலும் முத்துவேலும் பயங்கர கோவத்தில் உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம காந்திமதி இருந்துட்டு, இங்கே பாருடா சத்தி, எதுக்காகடா இப்படி ஒரு வேலையை பண்ணி வச்ச, அந்த வீட்டுக்கு நம்ம விருந்து சாப்பிட்றதுக்கு தாண்டா போனோம், எதுக்கடா தேவையில்லாமல் பேசி இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனையை ஆக்கி விட்டுட்ட, இனிமே ஜென்மத்துக்கும் அந்த குடும்பமும் நம்ம குடும்பமும் ஒன்று சேராத மாதிரி பண்ணிட்டு வந்துட்டியேடா, எதுக்கடா உனக்கு தேவையில்லாத வேலை, இங்க பாராத்தா, இந்த மாதிரி பேசி பேசிதான் நம்ம குடும்பத்தையே அசிங்கப்படுத்தி நீ நிக்க வச்சிருக்க, இது எல்லாத்துக்கும் காரணம் நீ மட்டும்தான் அத்தா அப்படின்னு சொல்லவும், என்னடா சக்தி, என்னடா பேசிக்கிட்டு இருக்க நீ போயிட்டு அங்க போன போது நீ சாப்பிட்டு கம்முன்னு வந்திருந்தா பிரச்சனையே இல்லையாடா, வாய்க்கு வந்தபடி அவங்கள பேசி பேசி இப்ப இந்த நிலைமைக்கு ஆளாக்கி விட்டுட்டியடா அப்படின்னு சொல்லி பயங்கர கோவமா பேசிக்கிட்டு இருக்கவும், இதை கேட்டு நம்ம அதாவது மாறி இருந்துட்டு, இங்கே பாருங்க, நீங்கள் பேசுறது ரொம்ப பெரிய தப்புங்க, எதுக்காகங்க இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு எதுக்காகங்க தேவையில்லாத வேலை, அங்கே போனோமா சாப்பிட்ட மௌனம் வராமல் இப்படி தேவையில்லாத பண்ணி அத்தை மனசையும் கஷ்டப்படுத்தி கோமதி மனசையும் கஷ்டப்படுத்தி அங்கே வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டு வந்துட்டீங்களேங்க, அவங்க எவ்வளோ ஆசைப்பட்டு நம்மளுக்கு விருந்தெல்லாம் சமைச்சு வச்சுருந்தாங்க, அப்படிப்பட்டவங்களை மனசு கஷ்டப்படுற மாதிரி பண்ணிட்டு வந்துட்டீங்களேங்க அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருடி, உனக்கு வர வர எதுக்காக வாய் அதிகமாயிட்டே போகுது, இங்கே பாரு, இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருந்தனா உன்னையும் வீட்டை விட்டு துரத்துறதா இருக்கும், பரவாயில்லையா, இங்க பாருங்க, இதையே சொல்லி சொல்லி என்னோட வாயை அடைச்சிடாதீங்க, அப்போ நீங்க பண்றதெல்லாம் நாங்க சொல்லி காட்டவே கூடாதா, நீங்க எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியணும்ல, அப்படி தெரிஞ்சா தானே திரும்ப அதை பண்ண மாட்டீங்க, ஏன் நாங்க யாருமே பேசாம இருந்தா அது தப்பு இல்லைன்னு நினைச்சு திரும்ப அதே தானே பண்ணிக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லி பயங்கர கோவமா நம்ம மாறிக்கு திடீர்னு கோவம் வந்து வாய்க்கு வந்தபடி பேசிக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் பார்த்த நம்ம பழனி வந்துட்டு, அண்ணி என்ன நீ அண்ணன்கிட்ட இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, அண்ணன் ரொம்ப கோவமா இருக்கு, கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க அண்ணி, இங்க பாரு பழனி, கொஞ்ச நேரம் அமைதியா இரு பழனி, இத்தனை வருஷமா நாங்க அமைதியா போய்கிட்டு இருக்கிறதுனால தானே எங்களை ஏறி ஏறி மெரிச்சுக்கிறாரு, இனிமே அவர் பண்ண தப்பு அவர்கிட்ட சொன்னா தானே அவர் என்ன தப்பு பண்ணியிருக்காருன்னு அவருக்கே தெரியும், இங்க பாருங்க மாமா, நீங்களும் அவர் கூட சேர்ந்துன்னு பேசிக்கிட்டு இருக்காதீங்க, ஏதோ நடந்து போச்சு அதாவது நம்ம ராஜோட வாழ்க்கையை பத்தி நினைச்சு பாத்தீங்களா, அவ இந்த வீட்டுக்கு வந்திருந்தானா நிம்மதியா இருந்திருப்பான்னு நினைக்கிறீங்க நீங்க, கண்டிப்பா அவன் நிம்மதியா இருந்திருக்கவே மாட்டான், இப்போ கோமதி கண்ணில் மட்டும் நம்ம ராஜ் மாட்டலன்னா அவ இப்போ பொணமா தான் இருந்திருப்பா, நம்ம வீட்டுல ஒரு போட்டோவோ தொங்கிட்டு இருந்திருக்கோம், இப்படி இருக்கும்போது நம்ம கோமதி பண்ணதுல தப்பே இல்லைன்னு தான் எனக்கு தோணுது, இப்ப என்ன நம்ம ராஜி என்ன கஷ்டப்பட்டுக்கிட்டா இருக்கா, அந்த கதிர் பையன் ரொம்பவே சந்தோஷமா தானே பார்த்துக்கிட்டு இருக்கான், அப்படி இருக்கும்போது எதுக்காக அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்கள இப்படி அசிங்கப்படுத்தி பேசிக்கிட்டே இருக்கீங்க, இங்க பாருடி, அந்த பஞ்ச பரதேசிக்கா நீ சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க, ஆமாங்க அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன், அவங்க என்னங்க குறை வச்சிருக்காங்க நம்ம ராஜிக்கு, எல்லாமே நல்லபடியா தானே பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அப்படி இருக்கும்போது ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கேன்னு நினைச்சு நம்ம சந்தோஷப்படாம இப்படி கோவப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களே, நீங்க கோவப்படுறதுல ஒரு அர்த்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு காந்திமதி இருந்துட்டு, இங்க பாருமா, நீ கரெக்டா சொன்ன, இங்க பாருடா, மாறி சொல்றதுல என்ன தப்பு இருக்கு, இங்க பாரு, மாறி சொல்றத மனசுல ஏத்துக்கிட்டு திரும்பவும் எந்த ஒரு தப்பும் பண்ணாம இருடா அப்படின்னு சொல்லவும், முத்துக்கு பயங்கர கோவம் வந்துருது. இங்க பாருங்க, யாரும் இந்த வீட்டுல இதை பத்தி பேசவே கூடாது, அவங்க எவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருக்காங்க, என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு அவன் யாரு, என் பொண்ணுக்கு அவ கல்யாணம் பண்ணி வச்சுட்டால, இனிமே அவ ஜென்மத்துக்கும் இந்த வீட்டுக்கு வரவே கூடாது, இங்க பாரு வடிவு, அவ இந்த வீட்டு வாசப்படியை மெரிச்சானா அதோடய அவளை துரத்தி விடுற, அப்படி இந்த வீட்டு இதையும் மீறி வந்தானா நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறாங்க. ஐயோ கடவுளே, ஒரு பிரச்சனை போனா மறு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது, எதுக்காக என் குடும்பத்துக்கு இப்படி இவ்வளோ பெரிய பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே இருக்க, இந்த ரெண்டு குடும்பமும் ஒன்று சேர்ந்துருச்சுன்னு நினைச்சு நான் அவ்வளோ சந்தோஷப்பட்டேன், அந்த சந்தோஷத்தை ஒரு மணி நேரம் கூட நிலைக்க வைக்காம இப்படி கெடுத்து விட்டுட்டே அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே சொல்லிக்கிட்டு இருக்காவும். அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது மீனவை இருந்துட்டு யாரு நம்ம செந்தில் இருந்துட்டு பயங்கர கோவமா பேசிக்கிட்டு இருக்கவும், இனிமே நம்ம செந்தில் இருந்துட்டு மீனா கூட பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மீனா இருந்துட்டு என் கூட பேசவே பேசாதீங்க அப்படின்னு அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு சாப்பாடும் செய்யாம டைரக்டா ஆஃபீஸுக்கு கிளம்பி போயிடுறாங்க. நம்ம செந்தில் இருந்துட்டு தூங்கி எழுந்து பார்க்குறாரு. பார்த்த உடனே 10:30 மணிக்கு மேலே ஆகுது. இதை பார்த்துட்டு என்னை எழுப்பி விடாம கூட போயிருக்காளே இவளை நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு ஃபோனை எடுக்கிறாங்க கால் பண்ணலான்னு. அப்பதான் ஞாபகம் வருது, இனிமே நான் உன் கூட பேச மாட்டேன்டி அப்படின்னு சொன்னது ஞாபகம் வருது. ஞாபகம் வந்த உடனே இப்ப கூட பேசவே கூடாது, நம்மளெல்லாம் இனிமே எழவே முடியாதான், நம்ம அலாரம் வச்சு எழுந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து சீக்கிரமா ரெடியாகி ஆஃபீஸுக்கு கிளம்பிடுறாங்க. கிளம்பிட்ட உடனே சாப்பாடு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு திறந்து பார்க்குறாங்க. எதுலையுமே சமைச்சும் வைக்கல. இவளுக்கு திமிரு அதிகமாகிட்டு தான் போகுது. இப்போது அத்தைக்கும் மாமாவுக்கும் ஃபோன் பண்ணி இவ இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லணும், அப்போ தான் இவளுக்கு ஏதாவது புத்திமதி வந்து சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஆஃபீஸ்க்கும் கிளம்பி போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டியன் இருந்துட்டு தங்கமையில வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. யோசிச்ச உடனே வீட்டுக்கு போயிட்டு இந்த விஷயத்த எல்லாருக்கிட்டையும் சொல்லிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சரவணன் இருந்துட்டு அப்பா கடையை சாத்திடலாமாப்பா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுக்கப்புறம் என்ன சரிடா கடையை சாத்திட்டு நீ வா நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் நம்ம செந்திலுக்கும் மீனாக்கும் கால் பண்ணி இப்போ வீட்டுக்கு வந்துரு அப்படின்னு பாண்டியன் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் பாண்டியன் சொன்னதுனால செந்திலும் மீனாவும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த உடனே நம்ம கோமதி இருந்துட்டு மீனாவை பார்த்து, என்ன மீனா திடீர்னு வீட்டுக்கெல்லாம் வந்திருக்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லத்த மாமா தான் ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வர சொன்னாரு, என்ன விஷயம்னு தெரியல, உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், மாமா வீட்டுக்கு வர சொன்னாரா, எனக்கு எதுவும் தெரியாதே, அவங்க எதுவுமே என்கிட்ட சொல்லலையே அப்படின்னு சொல்லவும், ராஜ் இருந்துட்டு அக்கா என்னக்கா விஷயம், ஏதாச்சும் மாமா உங்ககிட்ட சொன்னாரா, இல்லைனா என்னை வீட்டை விட்டு துரத்த போறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாரு ராஜிமா, எதுக்காக நீ தேவையில்லாத விஷயத்தெல்லாம் மனசுல போட்டு குழப்பிக்கிட்டு இருக்க, உன் மேல யாருக்குமே கோவம் கிடையாது, இப்போ அத்தை இந்த விஷயத்த மறைச்சதுதான் பிரச்சனையை தவிர வேற எதுவுமே பிரச்சனை கிடையாது, நீ கதிரை கல்யாணம் பண்ணிக்கிட்டதும் கதிரை உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டதும் யாருக்குமே பிரச்சனை இல்லை சரியா, நீ கவலைப்படாத, கண்டிப்பா எல்லாமே நல்லதுக்கே நடக்கும், மாமா ஏதாவது ஒரு நல்ல விஷயம் தான் சொல்லுவாரு, நீ கவலைப்படாம இரு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம கோமதி இருந்துட்டு, ஏ மீனா என்னை வீட்டை விட்டு துரத்துறதுக்கு தான் அவரு எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு இவளை வீட்டை விட்டு போக சொல்லணும்னு சொல்லுவாரோ, வீட்டை விட்டு போக சொல்லிட்டா நான் எங்கடி போவேன், எனக்கு போகிறதுக்கு இடமும் இல்லடி, என்னோட பெத்தவங்களும் என்னை ஏத்துக்க மாட்டாங்க, இப்போ என்னோட புருஷனும் வீட்டை விட்டு துரத்திட்டானா நான் எப்படி இருப்பேன், இங்க பாருங்க அத்தை, கண்டிப்பா மாமா அப்படி சொல்ல மாட்டாரு, அப்படியே சொன்னாலையும் நீங்கள் கோட்ரஸ்க்கு வாங்கத்த, நான் உங்களை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருடி, என்னோட புருஷனை பார்க்காமையும் பேசாமையும் இருக்க முடியாதடி, அதனால் அவர் வீட்டை விட்டு போக சொன்னாலும் என்னால் இந்த வீட்டை விட்டெல்லாம் நகரவே முடியாது, நான் போகவே மாட்டேன், இங்கே பாருமினா நீ தான் மாமா அவங்க கிட்ட சொல்லி எப்படியாச்சு நீ பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ராஜு இருந்துட்டு, இங்கே பாருங்கத்த, மாமெல்லாம் அப்படி சொல்லவே மாட்டார், நீங்கள் கவலையே படாதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கதிர் இருந்துட்டு நம்ம கோமதி கிட்டே, அம்மா என்னம்மா தேவையில்லாத விஷயத்தெல்லாம் மனசுல போட்டு இவ்வளோ தூரம் யோசிச்சுக்கிட்டு இருக்க, நீ யோசிக்கிறதுனால உன்னோட உடம்புக்கு ஏதாச்சும் ஆக போதுமா, இந்த மாதிரி யோசிக்காம கொஞ்ச நேரம் அமைதியா இருமா அப்படின்னு சொல்றாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம பாண்டியன் வந்துடுறாங்க. வந்த உடனே நம்ம பாண்டியனை பார்த்துட்டு எல்லாருமே எழுந்து நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் பாண்டியன் போயிட்டு ஷோபால உட்காராரு. உட்காந்த உடனே உங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் சொல்லணும், இங்க பாருடா சரவணா, இந்த விஷயம் நான் சொல்ல போறத நினைச்சா, அதாவது நான் சொல்ல போறத கேட்டா உனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா தான் இருக்கும், நீ கொஞ்சம் பொறுமையா இருடா, இதுல அவ்வளோ அதாவது நான் சொல்ல போறதுல இப்போ உனக்கு கஷ்டமா இருந்தாலையும் எதிர்காலத்துல உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் இப்படி ஒரு முடிவை நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லவும், இங்க பாருங்கப்பா, நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்கப்பா, கண்டிப்பாக உங்கள் பேச்சை கேட்குறான், ஆனால் ஒரு விஷயத்தில் மட்டும் நான் கேட்க மாட்டேன்னு உங்ககிட்ட எப்போவே சொல்லிட்டு இருக்கேன், அதனால் அந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்கிட்ட பேசவே தேவையில்லப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருடா சரவணா, நான் அந்த விஷயத்தை பற்றி தான் பேச போகிறேன், நான் மயிலை இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரலான்னு இருக்கேன்டா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம கோமதிக்கு அப்படியே பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. அதுக்கப்புறம் நம்ம சரவணன் திட்டு, அப்பா எதுக்காக இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க, அந்த கேடு கட்டவளை இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு நான் எத்தனை முறை உங்ககிட்ட சொன்னேன், அப்படி இருந்தும் நீங்கள் எதுக்காக இப்படி ஒரு முடிவை எடுத்தீங்க, எனக்கு ஒன்றும் புரியலப்பா, இங்க பாருடா சரவணா, இந்த வீட்டிலேயே பொய் சொல்லிட்டு துரோகம் பண்ணிட்டு நிறைய பேர் இருக்காங்க, அப்படி இருக்கும்போது அவ பொய் சொன்னதும் நான் உனக்கு துரோகம் பண்ணதும் பெரிய விஷயமா எனக்கு தெரியல, அதனால அவளை நான் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரதான் போறேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு நம்ம சரவணனுக்கு பயங்கரமா அழுக வந்துடுது. இங்க பாருங்கப்பா, அந்த விஷயத்துல என்னால உங்க பேச்சை கேட்க முடியாதுப்பா, இனிமே நீங்க அவளை கூட்டிட்டு வாங்க, உங்க பேச்சை நான் மீற போறது கிடையாது, ஆனா நான் இந்த வீட்டுக்கு
வீட்டை விட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு நம்ம கோமதி இருந்துட்டு இங்க பாருங்க, நான் அதாவது நான் உங்க உங்க கண்ணுக்கு தப்பு பண்ணணும்னு தோணுச்சுன்னா என்ன வீட்டை விட்டு அனுப்புங்க. அதுக்காக என்னோட பையனை இந்த வீட்டை விட்டெல்லாம் அனுப்பிடாதீங்க. என் பையன் சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லவும், இங்க பாரு உங்க பையன் சந்தோஷம் தான் முக்கியம்னு சொல்றல்ல, அப்போ எதுக்காக உன் பையன் வாழ்க்கையை நீயே கெடுத்த அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு ராஜ் இருந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. இங்க பாருங்க மாமா, என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால தான் உங்க பையன் வாழ்க்கையே நாசமா போயிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா மாமா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு நம்ம அதாவது பாண்டியன் இருந்துட்டு இங்க பாருப்பா ராஜி, உன்னை நான் எதுவுமே சொல்லலை, ஆனா பிடிக்காத வாழ்க்கையே என்னோட பையனுக்கு அமைச்சு கொடுத்துருக்கிறாள்ல, அதை பற்றி தான் நான் சொன்னேன். பிடிக்காத வாழ்க்கைனா எனக்கும் அப்போ பிடிக்கல தான், ஆனால் 2 பேருக்குமே இப்போ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக தானே இருக்கும். அப்படி இருக்கும்போது எதுக்காக நீங்கள் அத்தை எப்படியெல்லாம் கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம பாண்டியன் இருந்துட்டு இந்த விஷயத்துலேருந்து மாறுற மாதிரியே கிடையாது. நம்ம சரவணன் இருந்துட்டு இந்த விஷயத்தில் நம்ம பாண்டியனை எதிர்த்து நிற்பாரா மாட்டாரான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். நம்ம மயில் இந்த வீட்டுக்கு வருவாங்களா வரமாட்டாங்களான்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.